நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கரண்ட் அப்படின்னா என்னென்னு. இப்போது நான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி வோல்டேஜஸ் வந்து ஒரு இடத்துல ஹை பொட்டன்ஷியலாகவும் இன்னொரு இடத்துல லோவர் பொட்டன்ஷியலாகவும் இருந்துச்சுன்னா ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டமுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஜம்ப் ஆகும் நம்ம படித்தோம் இல்லையா. இந்த சேம் கான்செப்ட். இப்போ எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் ஆகும்போது அதுக்கு ஒரு ஃபினாமினன் நடக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் இந்த கண்டக்டரில் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இந்த மாதிரி வோல்டேஜ் டிஃபரன்ஸை வந்து நம்ம கொடுக்கும்போது இந்த ஆட்டம்ஸ்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி ஒவ்வொரு ஆட்டம்க்காக வந்து ஜம்ப் பண்ணுது. இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து ஒரு செகண்டுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செகண்டுக்கு 1 வோல்ட் இன்புட்டாக இருக்கும்போது இந்த பாயிண்ட்டை 6.215 into 10⁸18 எலக்ட்ரான்ஸ் வந்து கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா, இந்த ஒரு பாயிண்ட்டை 6.215 into 10⁸18 எலக்ட்ரான்ஸ் வந்து கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம 1 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்து